அந்த ஏதாவது ஒரு பேச்சை தொடங்கும் போது ஆரம்பத்திலே வணக்கம் சொல்வது போல நாங்களும் தவிர்க்க முடியாமல் அந்த ஏக்கிய ராஜ்யவை பேச வேண்டித்தான் இருக்கிறது. திரு சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், நாங்க கொடுத்துட்டோம், அது பௌத்தம் இருக்கட்டும். இதெல்லாமே யாருக்கு கொடுக்கிறது? ஈழத்தமிழர் இறமையை தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் தாரை வாய்த்து கொடுத்து விட முடியாது. இந்த இடத்திலே அன்டிவைடட் அண்ட் இன்டிசிவிசிபிள் இந்த வார்த்தை பிரயோகங்கள் முன்வைக்கின்ற விடயம் நாங்கள் காலங்காலமாக தமிழ் மக்கள் சார்பிலே முன்வைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய உச்சபட்ச சுயநிர்ணய உரிமை. தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனையும் இணைத்துக் கொண்டு அவர்கள் அதனை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏற்கனவே சுமந்திரனது தோல்வியை மக்கள் கவலையோடு பார்த்தார்களோ இல்லையோ, NVP அரசாங்கம் பார்த்திருக்கிறது. திரு சுமந்திரனுடைய பங்களிப்பு என்பது அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. துணைவேந்தர்களுடனான சந்திப்பிலே பிரதமர் ஹரிணி கலந்து கொண்டிருந்த போது ஒரு விடயத்தை முன்வைத்ததாக எனக்கு அறிய கிடைத்தது. அதாவது, இனிமேல் புதிய பல்கலைக்கழகங்கள் வேண்டாம், மாலிமா அரசாங்கம் சந்தித்து வருகின்ற உள்ளக நெருக்கடிகளை எடுத்து காட்டுகிறார். அவருக்கு அப்படியான ஒரு அதிகார பலம் கிடைத்திருக்கிறது. ஒரு புல்டோசர் போல மூவ் பண்ணலாம். ஆனால் இன்னமும் அந்த புல்டோசர் ஸ்டார்ட் பண்ணப்பட இல்லை, நிற்குது. மாதிரி அரசியல் நகலை உருவாக்குவதிலே இன்றைய ஜனாதிபதியும் பங்கெடுத்திருக்கிறார். அதில் இன்னொரு உபரி தகவல், இன்றைய பிரதமரும் அதனுடைய உபகுழு ஒன்றிலே அங்கத்தவராக இருந்திருக்கிறார். ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்கப்பட முடியாத, அதுக்கான வாய்ப்புகளை அறவே இல்லாமல் செய்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள்ளே நாங்கள் சிக்கப்பட வேண்டி இருக்க போகிறது. இதுவரை காலத்திலே எங்களுக்கு அதிகமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய கடந்த ஆட்சி காலங்களே முன்வைக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்கள் பற்றிய நகல் வடிவத்தை பற்றி நாங்கள் இங்கு ஒரு கணம் கருத்தூன்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. வழக்கமாக இந்த விடயத்தை தொடங்கும் போது அந்த ஏதாவது ஒரு பேச்சை தொடங்கும் போது ஆரம்பத்திலே வணக்கம் சொல்வது போல நாங்களும் தவிர்க்க முடியாமல் அந்த ஏக்கிய ராஜ்யவை பேச வேண்டித்தான் இருக்கிறது. இது நாங்களாக விரும்பி பேசுவதல்ல, அதை பேச வேண்டிய கடப்பாடும். அந்த ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எங்களுக்கு எப்படியான மாய மந்திரங்களை, சூழ்ச்சிகளை, சூட்சுமங்களை இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வடிவத்துக்குள்ளே தர காத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தையினுடைய பொருள் பொதிந்த அர்த்தங்களை நாங்கள் கட்டுடைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. டீகன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் யாருக்கும் ஈழத்தமிழர் உரிமையை, இறமையை எந்த அரசியல் கட்சிக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஈழத்தமிழர்களுடைய இறமையை எந்த தனிப்பட்ட அரசியல்வாதிக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஈழத்தமிழர் மக்களுடைய இறமை யாருக்கும் காவு பொருளாக இதுவரை கையளிக்கப்படவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நிர்தாட்சியமாக சில விடயங்கள் பேசப்படுவது பற்றி மக்கள் மத்தியிலே மிகச்சரியான புரிதல்கள் உருவாக்கப்பட வேண்டும். நான் ஏன் இந்த விடயத்தை சொல்கிறேன் என்றால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் சந்தித்து வருகின்ற நெருக்கடிகள், அச்சுறுத்தல்கள் மத்தியிலே இன்னமும் ஒரு சுதந்திரமான முடிவெடுக்க திராணியற்ற ஒரு அரசாங்கமாகத்தான் கண்களுக்கு தெரிகிறது. நேற்றைக்கு துணைவேந்தர்களுடனான சந்திப்பிலே பிரதமர் ஹரிணி கலந்து கொண்டிருந்த போது ஒரு விடயத்தை முன்வைத்ததாக எனக்கு அறிய கிடைத்தது. அதாவது, இனிமேல் புதிய பல்கலைக்கழகங்கள் வேண்டாம், புதிய பீடங்கள் வேண்டாம், புதிய துறைகள் வேண்டாம், புதிய பாடங்களை இப்போதைக்கு ஆரம்பிக்காதீர்கள். இனிமேல் எங்களுடைய பல்கலைக்கழகங்களை தூர மாகாணங்களுக்குள்ளே ஆரம்பிக்காமல் சிட்டி பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், நகரங்களை அண்மித்ததாக ஆரம்பியுங்கள் என்று சொல்கின்ற ஒரு நிலைமை இருந்ததாக அறிய கிடைத்தது. இது மாலிமா அரசாங்கம் சந்தித்து வருகின்ற உள்ளக நெருக்கடிகளை எடுத்து காட்டுகிறார். இது மாத்திரமல்ல, எங்களுக்கான உணவுப் பொருள் தட்டுப்பாடாக இருக்கலாம், எரிபொருள் விலையிலே இருக்கக்கூடிய தளம்பல்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தீர்மானகரமான முயற்சிகளை முன்னெடுப்பதிலே
இத்தனை அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருந்தும் அந்த அதிகாரத்தின் பேராலே நடவடிக்கைகளுக்கு செல்கின்ற தயக்க நிலையை நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த புது வருட பிறப்பிலே ஜனாதிபதி மக்களுக்கு ஆற்றிய உரையிலே அவர் இன்னமும் பிரச்சனைகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற தீர்வுகளை அவருக்கு அப்படியான ஒரு அதிகார பலம் கிடைத்திருக்கிறது. ஒரு புல்டோசர் போல மூவ் பண்ணலாம். ஆனால் இன்னமும் அந்த புல்டோசர் ஸ்டார்ட் பண்ணப்பட இல்லை, நிற்குது. அவர் இன்னமும் பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு மக்களுக்கு இந்த பிரச்சனைகளுடைய தாற்பயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறான சூழலிலே ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசியல் தீர்வு ஒன்றை தேசிய மக்கள் சக்தி முன்வைக்குமா அல்லது பேசுமா அல்லது புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அதற்கான காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்குமா என்றால் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருக்கிறது. நாங்கள் புதிய அரசியலமைப்பை பற்றின ஆரம்ப கட்ட வேலைகளை 3 வருடங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட எங்கள் தரப்பிலே நாங்கள் தயாராக வேண்டி இருக்கிறது. ஈழத்தமிழ் மக்களுடைய தரப்பிலே என்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், முட்டல்கள், மோதல்கள், பிரச்சனைகள் அது கட்சிகளுக்குள்ளும் கட்சிகளுக்கு அப்பாலும் புதிய புதிய வடிவங்களிலும் எங்களை ஆக்கிரமித்துக் கொண்டே வருகின்றன. இவ்வாறான சூழலிலே ஆக குறைந்தது இந்த 3 வருடங்களையாவது பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை மக்கள் மயப்படுத்தி கொண்டு ஒரு தமிழ் அரசியலை கட்டமைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் இந்த கால பகுதியை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமான. அவ்வாறான பொழுதிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அறிந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு விடயம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய புதிய அரசியலமைப்பு முயற்சிகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்ற, பேசப்பட்டிருக்கின்ற அல்லது கசிய விடப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பு மாதிரி வடிவத்தின் ஊடாகத்தான் நகர்வுகளை செய்யும் என்பதை நாங்கள் அறிய கிடைக்க கூடுமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாதிரி அரசியல் நகலை உருவாக்குவதிலே இன்றைய ஜனாதிபதியும் பங்கெடுத்திருக்கிறார். அதில் இன்னொரு உபரி தகவல், இன்றைய பிரதமரும் அதனுடைய உபகுழு ஒன்றிலே அங்கத்தவராக இருந்திருக்கிறார். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிற, கசியவிடப்பட்டிருக்கிற அல்லது உரையாடப்பட்டிருக்கக்கூடிய மாதிரி வடிவத்தை ஏதோ ஒரு வகையிலே உள்வாங்க அல்லது அதை அடித்தளமாக கொண்டு தன்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ள அது முயற்சிக்க கூடும். அதற்கான தடயங்கள் தெரிகின்றன. குறிப்பாக தமிழர்கள் தரப்பிலிருந்து இந்த மாதிரி வடிவமைப்பிலே அதிக பங்களிப்பு செய்திருப்பவராக கருதப்படுகிற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனையும் இணைத்துக் கொண்டு அவர்கள் அதனை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏற்கனவே சுமந்திரனது தோல்வியை மக்கள் கவலையோடு பார்த்தார்களோ இல்லையோ, NVP அரசாங்கம் பார்த்திருக்கிறது. ஏனென்றால் திரு சுமந்திரனுடைய பங்களிப்பு என்பது அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப அந்த வகையிலே இதுவரை முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கரிசனைகளை நான் இங்கு சுட்டி காட்டிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சாப்டர் 1 the people, the state and sovereignty என்ற பகுதியிலே the state என்றதிலே சொல்லப்படுகிறது. நான் நீ திருப்பியும் ஏகே ராஜ்யவை பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம், ஆனால் அதை சொல்லித்தான் போக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த preamble, இந்த மாதிரி வடிவமைப்புடைய அறிமுக கட்டம் என்பது ஒரு வகையிலே இந்த வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை உள்ளடக்கி இருக்கிறது. Sri Lanka Ceylon is a free, sovereign and independent republic which is an Ekya Rajya, ஒருமித்த நாடு, consisting of the institutions of the center and the provinces which shall exercise power as laid down in the constitution. In this article, Ekya Rajya, ஒருமித்த நாடு means a state which
undivided and indivisible. ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்க முடியாத நாடு. And in which the power to amend the constitution or to repeal and replace the constitution shall remain with the legislation and the people of Sri Lanka. அது இலங்கை மக்களுக்கானதாக, as provided in this constitution என்று அது உரக்க சொல்கிறது. இந்த இடத்திலே undivided and indivisible இந்த வார்த்தை பிரயோகங்கள் முன்வைக்கின்ற விடயம் நாங்கள் காலங்காலமாக தமிழ் மக்கள் சார்பிலே முன்வைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய உச்சபட்ச சுயநிர்ணய உரிமை அல்லது ஒரு கான்ஃபெடரேஷன், ஒரு இணைப்பாட்சிக்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பற்றி எதிர்காலத்தில் எந்த கட்டத்திலும் ஒரு பேச முடியாத, உரையாட முடியாத அல்லது அதை குற்றமாக முன்வைக்க தலைப்படுகின்ற நிலையை உருவாக்கிக் கொள்கிற காரணமாக அமைகிறது. ஆகவே ஏகிய ராஜ்யம் என்பது நாங்கள் வெறுமனே ஒரு வார்த்தையாக அல்லது சாதாரண ஒரு வார்த்தை பிரயோகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அதற்கான விளக்கத்தை சொல்கின்ற போது, பொருட்கோடலை செய்கின்ற போது, இன்டர்பிரேட் பண்ணும் போது undivided and indivisible என்ற வார்த்தைகளை சொல்கிறது. ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்கப்பட முடியாத, அதுக்கான வாய்ப்புகளை அறவே இல்லாமல் செய்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளை நாங்கள் சிக்கப்பட வேண்டி இருக்க போகிறது. இது பற்றி நாங்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். இதே போல 2-3 விடயங்களை சொல்லி நான் இந்த பிரச்சனை இதே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கரிசனைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், பௌத்தத்தை முன்னுரிமைப்படுத்தி பௌத்தத்தை நாட்டினுடைய தேசிய மதமாக பிரகடனப்படுத்துகின்ற நிலை. அந்த பௌத்தத்திற்கு அதி உச்ச முன்னுரிமைகள் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மரபு சார்ந்த விடயங்கள், எங்களுடைய வாழ்விடங்கள், எங்களுடைய வழிபாட்டு இடங்களிலே ஒரு புத்தர் சிலை முன்னுக்கு வைக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் பின்வாங்க வேண்டிய நிலை உருவாகும். எங்களுடைய அடிப்படை வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இன்னமும் சட்ட ரீதியாக, அரசியலமைப்பு ரீதியாக உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும். திரு சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், நாங்க கொடுத்துட்டோம், அது பௌத்தம் இருக்கட்டும். இதெல்லாமே யாருக்கு கொடுக்கிறது? ஈழத்தமிழர் உரிமையை தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் தாரை வாய்த்து கொடுத்து விட முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னியல்பாக தன் முடிவிலே தாரை வாத்து விட முடியாது. இது ஒட்டுமொத்த திரட்சியின் வடிவமாக முன்வைக்கப்பட வேண்டும் என்று நான் கூறியதும் அதனால் தான். அந்த வகையிலே இதே போல இன்னும் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். Chapter 6, Principles of State Policy and Fundamental Duties. It is a fundamental duty of the state to refrain from promoting in any manner ethno-nationalism in the country, directly or indirectly. The state shall promote civic nationalism and liberal patriotism based on most enlightened religious and secular principles, fundamental human rights and cosmopolitanism. இந்த இடத்திலே இந்த அரசியல் யாப்பிலே சொல்லப்படுகின்ற இன்னொரு விடயம் எத்னோ நேஷனலிசம், இன தேசியம் பற்றி நாங்கள் பேசுவதற்கு இனி இடம் இருக்கா? ஓகே, ஒரு வகையில் அது நல்ல, எப்படி சிங்கள பெருந்தேசியவாதம் முன்வைக்கப்படுவதற்கு அல்லது சிங்கள பெருந்தேசியவாதத்தை முன்வைத்துக் கொண்டு அடிப்படைவாதிகள் உருப்பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு, இந்த அரசியலமைப்பு சில தடைக்கற்களை போடலாம். ஆனால் அதே வேளை எங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அப்போ எங்களுடைய எத்னோ நேஷனலிசம் என்பது இந்த அரசியல் யாப்பினூடாக தடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான பொருட்கோடல்களை தேடி போகும்போது எதிர்காலத்திலே இந்த அரசியல் யாப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு கூட முடியாதவர்களாக அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து அதை முன்னகர்த்துவதற்கு முடியாதவர்களாக அல்லது எதுவித எங்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைப்பதற்கு முடியாதவர்களாக தடுக்கப்படுவதற்கு, சட்ட ரீதியாக தடுக்கப்படுவதற்கு இந்த அரசியல் யாப்பு வழிவகுக்கும். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், Chapter 11, the second chamber என்று சொல்லப்படுகிறது. There shall be a second chamber which shall consist of 55 members appointed and elected in accordance with the provisions of the constitution. இந்த இரண்டாவது சபை என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கு எதை தரப்போகிறது? இந்த பாராளுமன்றத்திலேயே போய் நாங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்கும் போது இரண்டாவது சபை
மாகாண சபைகளில் இருந்து தெரிவு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்களை கொண்டு நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த இரண்டாவது சபையினூடாக ஈழத்தமிழர்களுடைய அபிலாசைகள் அல்லது உரிமைகள் அல்லது கோரிக்கைகளை நாங்கள் எங்கே முன்வைக்கப் போகின்றோம்? எங்களை இன்னும் நெகிழும் தளர்ச்சியும் உருவச் செய்கின்ற நடவடிக்கை, எங்களை டைலூட் பண்ணுகின்ற ஒரு முயற்சியாக அமையும். ஆகவே இந்த விடயங்களின் ஊடாக நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதே போல டெரிட்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா பற்றின ஒரு குறிப்பை நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். The territory of Sri Lanka is constituted of its geographical territory, including the provinces as set out in the AAA schedule of the Constitution and including its territorial waters and airspace, together with such additional territory as may be acquired in future. Sri Lanka shall have all rights recognized by law, custom and usage pertaining to its territory. இதுங்க முக்கியமானது. No provincial council or other authority may declare any part of the territory of Sri Lanka to be separate state or advocate or take steps towards the secession of any province on part thereof from Sri Lanka. எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளிலே மிக அடிப்படையானது சுயநிர்ணய உரிமை. அந்த சுயநிர்ணய உரிமையை பேசாமல் விடுவதற்கு, தடுப்பதற்கு இந்த அரசியல் யாப்பு எங்களுக்கு இன்னும் ஒரு இடத்திலே ஒரு பொறியை வைக்கிறது. ஏற்கனவே அரசியல் அமைப்பின் ஆறாவது ஷரத்தினூடாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கூட, எங்களுடைய பேச்சுக்களை கூட சுதந்திரமாக முன்வைக்கப்பட முடியாத நிலைக்கு ஆளாகி இருக்கின்ற போது எங்களை மேலும் நெருக்கடிக்குள்ளும் சிக்கலுக்குள்ளும் மாட்டி விடுவதாக, அல்லது எங்களுடைய அடிப்படை அபிலாசைகளை முன்வைப்பதற்கு நாங்கள் எந்த முயற்சிகளையும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள முடியாத வகையிலே எங்களை தடுத்து வைத்திருப்பதற்காக இந்த அரசியல் யாப்பு இந்த விடயங்களை சுட்டி நிற்கிறது. இதே போல நிறைய விடயங்கள். ஆகவே இந்த என்னுடைய இரண்டாவது பகுதியிலே நான் இதை சுட்டுகின்ற விடயம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பின்படி புதிய தீர்வுகள் பற்றி பேசப்படுமாக இருந்தால் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க தயாராக இருக்க வேண்டும். இதிலிருந்து நான் இன்னொரு கட்டத்திற்கு செல்கின்றேன். தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய தீர்வு திட்டம், இன்றைக்கு இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஒரு வகையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, நான் ஒரு வெளிப்படையான வெளி ஆளாக சொல்கிறேன், நான் இதில் கட்சி சார்பானவனும் அல்ல, கட்சியினுடைய அனுதாபியும் அல்ல. ஆனால் மிகச்சரியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் தந்திருக்கின்ற முடிவுகளை வைத்துக்கொண்டு அல்லது இதனூடாக இனி வரக்கூடிய வளர்நிலைகளை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே ஒரு வகையில் குறிப்பிடத்தகுந்த கட்சிகளாலும் சிவில் சமூகங்களினாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை பேசு பொருளாக்குவது அல்லது அதனூடாக நாங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் முன்வைக்கப்படுமாக இருக்குமா என்பதை பார்த்துக் கொள்வது. உண்மையில் தமிழர் அபிலாசைகளை வெளிப்படையாக ஆவண வடிவில் ஒரு வகையில் பல தரப்புகளும் இணைந்த ஒரு முயற்சியாக நாங்கள் இந்த தீர்வு நகலை பார்க்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீண்ட பிரயத்தனத்தின் பேரால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பல கட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் முன்பாக குறிப்பாக சிவில் சமூகத்துடன் தொடர் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அன்றைய பொழுதில் அரசியலமைப்பு ஆராயும் குழுவிடமும் அது சமர்ப்பிக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கும் அது பற்றி தெரியப்படுத்தப்பட்டது. இலங்கை தீவின் தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு திட்ட முன்வரைவாக அது முன்வைக்கப்பட்டது. நல்ல விஷயம். ஆனால் நான் இங்கே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தமிழ் மக்களுடைய, ஈழத்தமிழ் மக்களுடைய, இதுல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் எப்போதும் இருந்து வருகிறது. நாங்கள் எங்களை எப்படி அடையாளப்படுத்த போகிறோம்? நாங்கள் இலங்கை தமிழர்களா, ஈழத்தமிழர்களா? நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அந்த அடையாளம் இன்னொரு வகையில் எங்களை நெகிழ்வுறச் செய்கிற, டைலூட் பண்ணுகிற ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்க்கின்றேன். எங்களுடைய காலங்காலமான எங்களுடைய அடையாளம் ஈழத்தமிழர்கள் தான். அந்த பதம், அந்த அடையாளம் தான். அதையும் மனதில் இருத்தி கொண்டு
இந்த தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்வு திட்டம் அல்லது ஒரு முன்வைப்பு அல்லது முன்மொழிவானது ஒரு வகையில் எங்களுடைய அபிலாசைகளை ஆங்காங்கே பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் கூட, நான் ஏற்கனவே என்னுடைய பேச்சிலே முதலாவது பகுதியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எங்கள் காலமாக அல்லது தியாகங்களின் பேராக அல்லது ஒரு விடுதலை போராட்டத்தின் வழியாக நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழர் அபிலாசைகளை தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் முற்று முழுதாக உள்வாங்கி இருக்கிறது என்று கூறுவதற்கு இல்லை. இந்த இடத்திலே எங்களுக்கு கலந்துரையாடல்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட உங்களுக்கு விரும்புகிறேன். அவசரகால அதிகாரங்கள் 21.1 அரசியலமைப்புக்கு முரணாக மாநில அரசாங்கம் ஒன்று சமஷ்டியிலிருந்து பிரிவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்றும் அவ்வாறான பிரிவு உடனடியானது ஒன்று என மத்தியின் தலைவர் திருப்திப்படும் இடத்து அவர் அவசரகால நிலையினை பிரகடனப்படுத்தலாம். அவ்வாறு பிரகடனப்படுத்தப்படும் இடத்து ஆளுநர் நிறைவேற்று அதிகாரங்களையும் மற்றும் முதலமைச்சரின் மாநில அமைச்சரவையின் அதிகாரங்களையும் அந்த நிலைமைகளுக்கு ஏற்றவாறு கையகப்படுத்தலாம். இந்த சரத்து நினைக்கின்றேன் இதிலே மீண்டும் அந்த தொடர் கலந்துரையாடலுக்கு பிறகு வந்த இறுதி வடிவத்திலே அது எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அந்த வரையறையை எனக்குள் உள்வாங்கிக் கொண்டு இந்த சரத்து எங்களது சுய நிர்ணய உரிமைக்கான அல்லது நாங்கள் எங்களை ஆள்வதற்கான அந்த பொறிமுறையில் ஒரு பிடியை, ஒரு கைப்பிடியை மத்தியிடமே வைத்திருப்பதற்கு நாங்களே சம்மதிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்வு நகல் பற்றி ஒரு காலம் கருதிய கலந்தாய்வு தேவைப்படுகிறது. அதே போல அந்த கலந்தாய்விலே ஏதோ ஒரு கட்டத்திலே எங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு தேவைப்படுமாக இருந்தால் ரெஃபரண்டம், அது கருத்து கணிப்பு வாக்கெடுப்பாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு தெரிவுகளை தந்து இந்த தெரிவுகளிலே எதை மக்கள் நாடுகிறார்கள் என்பதை குறிப்பிடாமல் நாங்கள் ஒரு முடிந்த முடிவை சொல்லி இதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பாகத்தான் அது இருக்க வேண்டும். ஆகவே நினைக்கின்றேன் எங்களுக்கு ஒரு போதிய காலம் இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதற்கான முன்னகர்வை ஆரம்பித்திருக்கிறது. இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் இருக்கிறார். அதே போல ஏனைய கட்சிகளுடனும் அது பரந்துபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். தனியே கட்சிகளுடனான உரையாடலாக அதை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் மக்களுடனான உரையாடல்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செல்ல வேண்டும். இது தனியே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான பொறுப்புடைமை அல்ல. ஏனைய கட்சிகளும் இந்த பொறுப்புடைமையிலே தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும். சிவில் சமூகங்களும் இதிலே பங்களிப்பை செய்ய வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு மிக வேதனையான அனுபவங்கள் 2 சிவில் சமூக கட்டமைப்புகளில் இருந்து வந்திருக்கின்றன. இனிமேலும் மக்கள் சிவில் சமூகங்களை நம்புவார்களா என்ற கேள்வி நியாயமாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அவ்வாறான சூழலில் எப்படி இந்த கலந்துரையாடலை, மக்கள் மயப்படுத்தப்பட்ட உரையாடல்களை, மக்களுக்கான தெளிவுறுத்தல்களை எப்படி வழங்கப் போகிறோம், யாரை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம் என்பது மிக கடினமான பணியாக அமையப் போகிறது. ஆனால் செய்ய வேண்டியது, இது அவசியம் செய்ய வேண்டிய பணியாக அமைய வேண்டியது. இந்த இடத்திலே தான் நான் நினைக்கின்றேன் ஊடகங்களின் பங்களிப்பு மிக பலமாக வலுவாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு எங்களுடைய ஊடக பிரதானிகள் இருக்கிறார்கள், பிரதம ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஊடக உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடல்களை ஊடகங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் என்ன துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே நாங்கள் பேச வைக்கப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை பற்றி இல்லாது வெறுமனே நாளாந்த பிரச்சனைகளையும் அல்லது அரசியல் ஸ்டண்டுகளையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவன குவிப்பைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஒரு மாற்று வழி திறக்கப்பட வேண்டும். அந்த மாற்று வழி என்பது நிச்சயமாக இந்த முயற்சிக்கு ஒரு வலி சேர்ப்பதாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மணி போய் திசைகாட்டி வந்துட்டு, மாலிமா வந்துட்டு, மணி போய் மாலிமா வந்துட்டு. ஒரு வகையில் தன்னை இடதுசாரி என்றும் கூறிக்கொள்வார். ஜேவிபியும் அப்படித்தான் சொல்லுது, தன்னை ஒரு மார்க்சிஸ்ட் என்று தான் தன்னை முதல்ல இருந்து அடையாளப்படுத்தி கொண்டு வர முயற்சிக்குது. ஆனால் இன்றைக்கு என்பிபியில் அது வேற மாதிரியான ஒரு முகத்தை காட்ட புறப்பட்டு நிற்கிறார்.
தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஜேவிபியின் பால் முன்வைத்ததாகவும் சிங்கள பெருந்தேசியவாதத்துக்குள்ளே ஜேவிபி அள்ளுண்டு போனதுக்கு காரணமாக இருந்தது அல்லது தோல்வி முகத்தை சந்திக்க நேர்ந்ததுக்கு காரணமாக இருந்தது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை. ஜேவிபி பழசு, என்பிபி புதுசு. இப்ப என்பிபி வேற. என்பிபியும் அதைத்தான் விரும்புது. ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து என்பிபி மாறவில்லை.